சொல்லுங்கள். அன்பான விவசாயிகளுக்கு பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் குமாரமங்கலம் கிராமத்தில் இருக்கிறோம். சென்ற ஆண்டு ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள். தெய்வீகன் என்பவர் இந்த இடத்துல ஒரு 5 ஏக்கர் இதை வந்து இந்த சுழல் விதைப்பு கருவி மூலம் விதைப்பு செஞ்சாங்க. அதில் வந்து அவங்க செலவினங்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தது. அதை பார்த்துட்டு இப்போ இந்த ஏரியா பூரா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து இது மாதிரி ட்ரம்ஸ் இல்லை விதைக்கணுன்ற எண்ணம் வந்திருக்கு. இது முதல் கட்டமாக இவங்க விதைக்கிறாங்க. இப்போ CR 1000 சாவத்திரி சப்போன்ற நெல்லை வாங்கிட்டு வந்து இது வந்து அதாவது ஒரு நாள் ஊற வச்சு அப்படியே விதைக்கிறாரு. ஏன்னா அந்த முளை வந்தபோது திரும்பி கொட்டும்போது ஒன்று உடையும் கொள்ளும், அந்த ஜென்மேஷன் பாதிக்குன்றதுக்காக நாள் ஊற வச்சு அப்படியே 2வது நாள் விதைப்பு விதைக்கிறாங்க. இதில் வந்து செலவினங்கள் ரொம்ப குறையுது. செலவினங்கள் எப்படி குறையுதுன்னா, விதை நெல் இப்போ ஒரு 30 கிலோ வாங்கணும் ஒரு ஏக்கருக்கு. இது விதை நெல் ஒரு 12லேருந்து ஒரு 15 கிலோ போதும். அதில் வந்து ஒரு 500 550 ரூபா குறையுது. நாற்றங்கால் செலவு எப்படி ஓட்டினாலும் ஒரு 8 சென்ட் ஓட்டும்போது நாற்றங்கால் ஓட்டி அதை மடக்கி அதை சமப்படுத்துறதுக்கு ஒரு 2000 ரூபா 2500 ரூபா செலவாகும். அதே சமயத்தில் அந்த நாற்று எடுக்கிறதுக்கு ஒரு 3000 ரூபா செலவாகும். அந்த நாற்றை தூக்கி போடுறதுக்கு ஒரு 600 ரூபா செலவாகும். அப்புறம் திரும்பி நடவாளுக்கு கிட்டத்தட்ட 3000 ரூபா 3800 ரூபா செலவாகும். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நடவு செலவு மட்டும் 10000 ரூபா. இப்போ நடவு செலவோட நாற்றங்கால் செலவு எல்லாம் உட்பட 10000 ரூபா வந்துடும். இது ஒரு ஏக்கர் இவர் வந்து இழுக்கிறதுக்கு வந்து ஒரு 500 600 ரூபா வச்சுக்கிட்டா கூட மொத்தம் இவருக்கு ஹெல்ப்பாக இன்னொரு ஆள் வச்சுக்கிட்டு திரும்பி மொத்தம் போக நெல் கூலி உட்பட 1250 ரூபா ஒரு ஏக்கருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறு இருக்குது. இதுக்கு நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. அதே சமயத்தில் இந்த நெல் இப்படி டைரெக்டாக விதைக்கிறதால அறுவடை வந்து 10 நாள் முன்கூட்டியே வர்றதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறு இருக்குது. இதில் ஒரு 8ஆம் நாள் களைக்கொல்லி போட்டாங்கன்னா இந்த களையும் கண்ட்ரோல் ஆகிடுது. இது இப்போ இந்த நெல் ஒரு இடத்துல ஒரு 2 நெல் 3 நெல் உழுது, இந்த ஓரம் பாரத்தில் நெல் இல்லைன்னா ஒரு 10ஆம் நாளோ ஒரு 15ஆம் நாளோ பிடுங்கி அந்த கேப்பாக இருக்கிற இடத்துல இதை நடவு செய்யும்போது அது ஒரே ஈக்குவலாக வந்துடுது. இதை வந்து மேலாக நெல் விடுறதால தூர்கள் நிறையா வெடிக்கிறது. தூர் நிறையா எல்லாம் ஒரே நேரத்தில் வெடிக்கிறதால உற்பத்தி ஆகிற அந்த கதிர் வர உற்பத்தி வர தூர் அத்தனையும் உற்பத்தி வர தூராக ஆகிடுது. அதனால் ஒரே சீராக வெடிக்குது, ஒரே சீரான வளர்ச்சி இருக்குது. மற்றபடி எல்லாமே எந்த விதமான குறைபாடும் இல்லை. விளைச்சலும் நல்லா தான் விளையுது. கிட்டத்தட்ட ஏக்கருக்கு 35லேருந்து ஒரு 40 மூட்டை விளையுது. அதை விடவே இன்னும் கேட்க போனால் இது கூடுதலாக விளையுது. இதை நாற்றங்காலில் கொஞ்சம் களை இல்லாத பராமரிக்கணும். இன்னும் ஒன்று நடவு வயலில் நல்லா சமப்படுத்தணும். அதான் இதோட முக்கிய காரணிகள். இப்போ வந்து அடுத்தபடியாக அந்த வரப்பில் எப்படி